தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரெயர் 4 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். விசுவாசத்தலாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி எபிரெயரிலே பவுல் அங்கே எழுதுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வெளிரங்கமானது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசத்திற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அந்த அடையாளத்தை பின்வாங்கியவனாக காணப்படாபடி பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவருக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசலாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்கிறது எபிரெயர் 4 அதிகாரம் 1-3 வசனங்கள். இங்கே கேட்ட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நானும் தியானித்து பார்ப்போம். இங்கே அவர்கள் என்பது இஸ்ரவேல் மக்களை அங்கே சுட்டி காட்டுகிறது. தேவனை அவர்கள் நம்ப மறுத்ததால் வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேவனை நம்ப மறுத்தார்கள். அதனால் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் இல்லாமல் போனது. வாக்குத்தத்தத்தை அவர்கள் இழந்து போனார்கள். நமது பாவத்தை தொடர்ந்து பிடிக்கும் அவர் நம்முடைய பாவங்களை மறைக்க முடியாத ஒரு நாள் அது எப்படியாகிலும் வெளியாகிவிடும் என்று சொல்லி நாம் இருக்கிற பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா என்று கேட்டால், நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க விரும்புகிறார். அதை விசுவாசித்தால் நீங்கள் நானும் தப்பலாம். அதுதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் நானும் தப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒருவர் இருந்தார். அவர் இறந்து போனார். கல்லறை தோட்டத்தில் அவரை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு குழி தோண்டியிருந்தார்கள். அந்த வேளையிலே பக்கத்துக்களிலிருந்து அந்த குழி தோண்டும் போது ஒரு மண்டை ஓடு உருண்டு வந்தது. அதை எடுத்து பார்த்தார்கள். அப்பொழுது அதை பார்த்த பொழுது மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை எடுத்து பார்த்த ஒருவர் அந்த மண்டை ஓட்டை பார்த்து சுற்றி பார்த்தபோது அதன் நெத்தியிலே ஒரு துவாரம் இருந்தது. அது என்னவென்று துவாரம் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அதை பார்த்தபோது அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே ஒரு ஆணி இருந்தது. முடியாக இந்த செய்தி காவல் நிலையத்திற்கு சென்று அதை எடுத்து செல்லப்பட்டது. அந்த மண்டை ஓட்டை விசாரணை செய்தார்கள். அதை வைத்து போலீஸ் கண்டி பார்த்த பொழுது சில மாதங்களுக்கு முன்பாக உன்னே மறுத்த ஒருவருடைய மண்டை ஓடு அது அங்கே இருந்தது. அந்த மண்டை ஓடு இருந்தது. அது என்னவென்று பார்த்தபோது அந்த இருந்தவனுடைய மனைவியை விசாரித்தார்கள். அவருடைய மனைவி விசாரித்த பொழுது, நான் தான் அவரை கொண்டேன் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாள். நான் மிகவும் என்னை துன்பப்படுத்தி வந்தால் அவருடைய நெற்றியிலே நான் ஆணி வைத்து அடித்து கொன்று விட்டேன், அதை மறைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த பெண்ணை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமானது. நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். 1 தீமோத்திலே வாசிக்கிறோம் 5:24. இந்த சம்பவத்திலே முந்திக் கொண்டது இவ்வாறு வெளிப்படவிட்டாலும் நம்முடைய பாவம் பின்தொடரும். இப்போதே மன்னிப்பு பெறுவது நல்லது. எல்லாருமே வெளிரங்கமான முன் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டவர் சமூகத்திலே. ஒருவேளை இந்த காலவெளியிலே ஆண்டவர் சமூகத்திலே ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பு செய்தால் ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் மன்னிப்பு கொள்ள வேண்டும். ஏன்னால் நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளே முந்திக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நான் பாவம் செய்திருப்போம். ஆனால் நாம் இன்றே பாவ அறிக்கை செய்வோம். ஆண்டு சமயத்திலிருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு ஒரு அறிவுகள் கொடுக்கிறார். மன்னிப்பு கேட்போமா? சிறுவிலிருந்து இம்மட்டுமாய் நான் செய்த பாவங்களை என்னை மன்னியும் ஆண்டு சொல்லி ஆண்டு சமயத்தில் மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உங்களை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.